அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலையில் நாம் படிக்க இருக்கின்ற பாடம் யூனிட் 11 ஜெண்டர் அண்ட் ஒர்க் லைஃப், கவர்மெண்ட், கார்ப்பரேட், மிலிட்டரி அண்ட் பாலிடிக்ஸ். இதில் சுருக்கமாக நாம் சொல்லுகின்ற பொழுது, ஜெண்டர் என்றால் பாலினம், வாழ்க்கையில் இந்த பாலினத்தினுடைய பங்கு, அவர்கள் செய்கின்ற செயல்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அரசில் எவ்வாறு இந்த பாலினம், அதாவது ஆண்களும் பெண்களும் எவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும், கார்ப்பரேட் அல்லது நிறுவனங்களில் ஆண்கள் பெண்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும், மிலிட்டரி அல்லது இராணுவத்தில் பெண்களினுடைய பங்கு, ஆண்களின் பங்கு, இது பற்றியும், அரசியலில் ஆண் பெண் இந்த பாலர்களின் செயல்பாடுகள், நிலைப்பாடுகள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். ஜெண்டர் என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். செக்ஸ் என்பது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதுதான் செக்ஸ். அதை நாம் பைனரி என்று கூறுகிறோம். அதாவது ஒன்று ஆணாக பிரிக்கப்படுகிறது அல்லது பெண்ணாக பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஜெண்டர் என்று பார்க்கின்ற பொழுது செக்ஸும் ஜெண்டரும் வேறுபட்டது. ஜெண்டர் என்பது மாறுபடக்கூடியது. ஒரு வளர்ச்சி அடைகின்ற பொழுது ஒரு ஆணாகவே இருக்கலாம், ஒருவேளை பெண்ணாக இருக்கலாம், ஆணும் பெண்ணும் கலந்த பண்புடையதாக இருக்கலாம். இதை நாம் டிரான்ஸ் ஜெண்டர் என்று சொல்லுகின்றோம். ஆகவே ஜெண்டர் என்பது அந்த பாலினமானது ஆரம்பத்தில் இருக்கின்ற செக்ஸிலிருந்து வேறுபடுகிறது. இப்பொழுது இந்த சமூகத்துடன் எவ்வாறு இந்த ஜெண்டர் இந்த சமூகத்தில் இந்த பங்கு பெறுவார், பங்கு எவ்வாறு இந்த ஆண்களும் பெண்களும் பங்கு பெறுகின்றார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல அவருடைய வேலை அவர்கள் வேலை செய்கின்ற இடம் அரசு, நிறுவனங்கள், இராணுவம், அரசியல் இவற்றில் அவருடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஜெண்டர் என்பது சூழ்நிலைக்கு ஏற்றபடியும் இந்த சமூகத்திற்கு ஏற்றபடியும் மாறக்கூடியதாகவும் இருக்கிறது. இது முக்கியமான ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அடுத்து நாம் மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி, அதாவது ஆண் பால் என்றும் பெண்பால் என்றும் நாம் பிரிக்கின்றோம். அவற்றில் அதிகார பகிர்வு இருக்கிறது. அது நிறுவனம் ஆனாலும் சரி, அரசு ஆனாலும் சரி, இராணுவம் ஆனாலும் சரி, அரசியல் ஆனாலும் சரி, இவற்றில் அவருடைய அதிகார பகிர்வானது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். பாடம் 11.1 தியரிஸ் ரிலேட்டட் டு ஜெண்டர், இதை பற்றியான கோட்பாடுகள் என்ன இருக்கின்றன என்று பார்ப்போம். சமூக கட்டமைப்பில் வகைகள் இருக்கின்றன. அதில் ஆண் பெண் இவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய செயல்பாடுகள் தனித்துவம் உடையதாக இருக்கிறது. ஆண்களுடைய பார்வை, இந்த உலகை பார்க்கின்ற விதம், அவருடைய செயல்கள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. பெண்கள் அவருடைய இந்த உலகத்தை பார்க்கின்ற பார்வை, அதாவது பெர்செப்ஷன், அவருடைய செயல்கள், இவைகளெல்லாம் நாம் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை புதுமையான கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சமூகத்தில் அவருடைய பார்வையானது, அவருடைய நிலைப்பாடுகள், இருத்தல் நிலை, இவைகள் வேறுபட்டது, முற்றிலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கிறது என்பதை அந்த கோட்பாடுகள் நமக்கு ஒவ்வொன்றாக காட்டுகின்றன. நாம் எவ்வாறு கண்டுபிடிக்கின்றோம் என்றால், இது ஆரம்ப காலத்திலிருந்து, பழைய காலத்திலிருந்து பெண்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த ஆண்களோடு இணைந்து எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது அவருடைய கட்டமைப்பு எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது 11.1 இந்த மார்க்சிஸ்ட் தியரி ஆஃப் ஜெண்டர், இந்த பாலினத்தை பற்றி மார்க்சியம் என்ன கூறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்களை பொறுத்த மட்டில் மார்க்சியம் ப்ரொடக்ஷன், அவர்கள்தான் உற்பத்தியாளர்கள். ஆண்களுடைய பார்வையே இந்த உலகில் உற்பத்தி தயாரிப்பது வலிமையாக இருக்கிறார்கள். அவருடைய வேலை எப்பொழுதும் உற்பத்தி பண்ணுது. அது உணவாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் அவர்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் ரீப்ரொடக்ஷன் என்றால் அவர்கள் குழந்தை பெறுவது, வளர்ப்பது, பாதுகாப்பது, உணவு ஊட்டுவது போன்றது, இதைதான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் மார்க்சியம். ஆகவே ஆண் பெண் என்று சொல்கின்ற பொழுது ஒருவருக்கு அவருடைய செயல்களில் ப்ரொடக்ஷன் என்றும், மற்றவருக்கு ரீப்ரொடக்ஷன்,
அவர்கள் குழந்தை பெறுவது மற்ற வளர்ப்புவிகள் தான் அவருடைய முக்கியமான செயல்களாக இருக்கிறது என்று வகைப்படுத்துகிறது. இதை நாம்ஸ் சில கோட்பாடுகளை இந்த மார்க்சியம் பூர்த்தி இருக்கிறது. இதைத்தான் அடிப்படையில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இந்த மார்க்சியம் தத்துவம். 11.1.2 குயர் தியரி. முதலில் குயர் என்றால் நாம் என்னவென்று பார்க்க வேண்டும். குயர் என்றால் அவர்கள் இந்த செயல்பாடுகள், அதாவது ஆண் பெண் இனத்துக்கான செயல்களை தவிர்த்து வேறு விதமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஜெண்டர் அல்லது இந்த ஜெண்டரிலே அவர்களை டிரான்ஸ்ஜெண்டர் என்று கூறுகின்றோம். அதாவது ஆண் ஆணாக இல்லாமல் பெண் பெண்ணாக இல்லாமல் ஒருவேளை இரண்டு குணங்களுமே அவர்கள் சேர்ந்ததாக இருக்கலாம். ஃப்ளூயிட் இரண்டுமே இல்லாமல் இருக்கலாம். அவருடைய நிலைப்பாடை ஒரு கூற முடியவில்லை. அவருடைய செயல்கள் நடத்தை, உடைவிதம், உடை, நடை பாவனைகள் வேறுபட்டதாக இருக்கிறது. இதை நாம் குயர் தியரி என்று சொல்கிறோம். முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டர் இந்த இனத்தை நாம் அவர்களை பொறுத்தமட்டில் குயர் தியரி என்று நாம் கூறுகின்றோம். 11.1 ஜெண்டர் புளூரலிசம் அண்ட் ஜெண்டர் புளூரலிஸ்ட் தியரி. இந்த தலைப்பில் நாம் என்ன பார்க்கின்றோம்? முதலில் புளூரலிசம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது, ஒன்றே ஒன்றல்ல, வேறு வேறு இருப்பது தான் நாம் புளூரலிசம் என்று பார்க்கின்றோம். ஜெண்டர் புளூரலிசம் என்றால் இந்த ஆண் பெண் பாலினத்தில் பல்வேறு மாறுபட்ட கோட்பாடுகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் ஜெண்டர் புளூரலிஸ்ட் தியரி என்று சொல்கின்றோம். அவர்களுக்கு ஏற்றபடி இந்த வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதால் அதை ஜெண்டர் புளூரலிஸ்ட் தியரி என்று கூறுகிறோம். இதைத்தான் நாம் இந்த இதில் பார்க்கிறோம். புளூரலிசம் என்றால் அடிப்படையில் ஒரே ஒரு தியரி, ஒரே ஒரு கோட்பாடு கிடையாது, பல்வேறு வகையான கோட்பாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஜெண்டர் என்பது வேறு வகையாக இருக்கிறார்கள். டிரான்ஸ்ஜெண்டர் அவர்கள் பல வகையில் இருக்கிறார்கள் என்பதை அடுத்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கேற்ற போல் இந்த கோட்பாடுகளை நாம் வேறு வகையாக வைத்திருக்கிறோம். இதைத்தான் ஜெண்டர் புளூரலிசம் அண்ட் ஜெண்டர் புளூரலிஸ்ட் தியரி என்ற பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். அடுத்து 11.1.4 இந்த முதல் பிரிவில் ஃபெமினிசம் பற்றி பார்க்கின்றோம். ஃபெமினிசம் என்றால் அது பெண்களை பற்றி சார்ந்ததாகும். பெண்கள் நான் ஏற்கனவே கூறியது போல ஆரம்ப காலத்தில் பழங்காலத்திலிருந்து பெண்கள் நிலைப்பாடு எவ்வாறு இருந்திருக்கிறது, வாழ்க்கை முறைகள் எவ்வாறு இருந்திருக்கிறது, அவருடைய அதிகார வரம்பு எவ்வாறு இருந்திருக்கிறது, சொத்து உரிமை, மற்ற சம உரிமைகள், வாய்ப்புகள் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் பெண்களுக்கு சம உரிமை என்று போராட்டம் செய்தும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த காலத்தில் நாம் சொத்து உரிமை போன்ற உரிமைகளை இன்று நாம் கொடுத்திருக்கின்றோம். ஆரம்ப கால இந்த உதாரணமாக டோரில் மோய் என்பவர் 1986 பெண் இயக்கமானது பெண் இயக்கம் ஏற்பட்டது. டோரில் மோய் என்பவர் 1986 கூறியது பெண் இயக்கங்கள் ஏற்பட்டன. அதற்கு முன்னால் அப்படி என்றால் பெண்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று பார்த்தால் மிகவும் அவர்களுக்கு சம உரிமை இல்லை, சொத்து உரிமை கிடையாது, அதிகமாக மிகவும் அவர்கள் அடிமைப்பட்டுத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அது மேற்கத்திய நாடாக இருந்தாலும் சரி, கிழக்கத்திய நாடாக இந்தியா போன்ற நாடாக இருந்தாலும் சரி, அவர்கள் அவ்வாறு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக இந்த மாதிரி வெளி உலகிற்கு வந்து அவர்கள் மற்றவரோடு கலந்து மற்றவரோடு உரிமை கொண்டாடுவதும் அரசியல் உரிமை கொண்டாடுவதும் அதிகமாக இருந்ததாக தெரியவில்லை. ஜெர்மனியை பொறுத்த மட்டில் இந்த மத்தியம காலத்தில் கூட அவர்கள் மனையை விற்க உரிமை அவர்களுக்கு இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் கூட மனைவி கணவர் அனுமதியுடன் தான் குழந்தையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மாதிரி இருந்திருக்கிறது. கல்வி வேலை உரிமை அவர்களுக்கு கிடையாது. கல்வி வேலை வாய்ப்புகள் அதிகமாக இல்லாமல் இருந்தார். இந்த காலத்தில் கூட நாம் சில நாடுகளில் பார்க்கிறோம், பெண்களுக்கு கல்வி உரிமைகள் மறுக்கப்படுவதையும் வேலை உரிமை மறுக்கப்படுவதையும் அவர்கள் எவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தான் இந்த ஃபெமினிசம் என்ற கருத்துக்கு அடியில் பார்க்கிறோம். இதற்குத்தான் நாம் பார்த்தோம், இதற்காக பல பெண் இயக்கங்கள் ஏற்பட்டன என்பதை டோரில் மோய் என்பவர் 1986 குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் சமூக பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு போராட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவ்வாறுதான் இந்த காலகட்டத்தில் அவர்கள் விழிப்புணர்வுடன் அதிக அளவு கல்வியும் அதிக அளவு வேலை வாய்ப்புகளையும் பெற்று இப்பொழுதுதான்
வீட்டிலிருந்து அவர்கள் வெளி உலகிற்கு வந்து அரசியலிலும் பிரவேசித்து பல்வேறு சாதனைகளை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 11/5 ஈகோ ஃபெமினிசம். ஈகோ ஃபெமினிசம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். ஈகோ என்றால் இந்த என்விரான்மெண்ட், அது எவ்வாறு புனிதமாக வைத்துக் கொள்வது. ஃபெமினிசம் என்றால் ஏற்கனவே கூறியது போல பெண்ணினம். இந்த உலகில் நாம் ஆண்களும் பெண்களும் அதை பகிர்ந்து அதை பயன்படுத்தி இந்த என்விரான்மெண்ட் அல்லது புறச்சூழலை பயன்படுத்தி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த இயற்கை தான் அவர்களுக்கு அன்னையாக இருக்கிறது. அதில் தான் அவர்கள் உணவு உடை அத்தனையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு இந்த இயற்கையானது மனித இனத்திற்கு பொருள்களை வழங்கி கொண்டிருக்கிறது. உணவு மட்டுமல்ல, உடை மட்டுமல்ல, காற்று, தண்ணீர் போன்ற வேண்டியவற்றை அனைத்தும் வழங்குகிறது. அப்படிப்பட்ட இயற்கைக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும், நாம் எப்படி நம்முடைய கைமாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஆண்களும் பெண்களும் இந்த புறச்சூழலை என்விரான்மெண்ட்டை காத்து வாழ வேண்டும். அதில் பெண்களுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது? நாம் பார்க்கின்றோம், பெண்கள் தான் இந்த கிராமங்களில் இயற்கையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். தோட்ட வேலை, வயல் வேலை, இவர்களில் பெண்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இயற்கையோடு இணைந்து பிணைந்து அவர்கள் இயற்கைக்கு முரணாக இல்லாமல் இயற்கைக்கு வளம் கூட்டுவதாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அவருடைய இந்த மாதிரியான சிந்தனையை தான் நாம் ஈக்கலாஜிக்கல் திங்கிங், ஃபெமினிசம் பிளஸ் ஈக்கலாஜிக்கல் திங்கிங் என்று பார்க்கிறோம். ஆண்கள் மட்டுமே இந்த உலகிற்கு பாடுபடுவது மட்டுமல்லாமல் பெண்களும் இந்த என்விரான்மெண்ட் அல்லது புறச்சூழலை காப்பதற்கும் அதை வளமையாக வைத்துக் கொள்வதற்கும் அதிகமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய பெண்களை அவர்களை அடக்குவது இயற்கைக்கு முரணானது. அவர்கள் இந்த இயற்கையோடு இறங்கி வந்து இயற்கையோடு சேர்ந்து பல்வேறு தொழில்களை செய்து அந்த இயற்கைக்கு வளமூட்ட வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம். பெண்கள் சூழல் இணைப்பு இந்த இயற்கையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று மைல்ஸ் என்ற ஆய்வாளர் 2013 கூறியுள்ளார்கள். ஜெண்டர் ஐடென்டிட்டி 11.2 ஜெண்டர் ஐடென்டிட்டி என்பதை நாம் பார்க்கிறோம். அது உள்ளார்ந்த பண்புகள். ஜெண்டர் ஐடென்டிட்டி என்றால் ஒவ்வொரு ஜெண்டருக்கும் இயற்கையான பண்புகள் இருக்கின்றன. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது இந்த பிறழ்பட்ட பண்புடைய அவர்களுக்கும் உள்ளார்ந்த பண்புகள் இருக்கிறது என்பதை அடுத்த படத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த உள்ளார்ந்த பண்புகள் ஏற்கனவே கூறியது போல ஆண்களுடைய இந்த உலக பார்வை, அதையும் உலகத்தை அவர்கள் செய்த இந்த கடமை அல்லது செயல்களும் பெண்களுடைய செயல்களும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. அவர்கள் இருவரும் வேறுபட்ட இரு குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இருந்தாலும் இணைந்து அவர்கள் இந்த உலகில் செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயற்கையில் அவருடைய பண்புகள், உள்ளார்ந்த பண்புகளை நாம் ஆய்வதுதான் நம்முடைய பாடத்தினுடைய திட்டமாக முக்கியமானதாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதால் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது அவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டறிவதற்கு இந்த பாடமானது உதவி பெறுகிறது. அவருடைய இயற்கையான ஆர்வத்தை கண்டுபிடித்தால்தான் அதற்கேற்ற செயல்களை செய்வதற்கு அவருக்கு நாம் உதவ முடியும். அதற்கேற்ற செயல்களை நாம் செய்து அவர்களை ஊக்குவிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த பாடத்தில் கல்ச்சர் அண்ட் ஜெண்டர். கல்ச்சர் என்றால் கலாச்சாரம். கலாச்சாரம் என்றால் என்ன? மனிதனுடைய நடத்தை. காலங்காலமாக அவனுடைய மொழி, செயல்கள், நடத்தைகள், பழக்க வழக்கங்கள், அவருடைய அறிவார்ந்த செயல்கள், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அவருடைய நடவுடை பாவனை, இயற்கையில் அவர்கள் நேரத்தை செலவிடுதல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அவருடைய ரிலிஜன் அல்லது மதங்களை வழிபடுதல், மதங்களுக்காக அவர்கள் கட்டடக்கலை மற்றவற்றை ஏற்படுத்துவது, அவருடைய தொழில், வணிகம் போன்ற அனைத்தும் சேர்ந்ததுதான் நாம் கலாச்சாரம் என்று நாம் பார்க்கின்றோம். இவைகள் ஒவ்வொரு நாட்டிலுமே, உலகில் உள்ள 156 நாடுகள் இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு நாட்டிற்குமே தனித்துவமான கலாச்சாரம் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்ததுதான் இந்த பாலினம். இந்த பாலினம் வைத்துதான் இந்த கலாச்சாரமே ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த கலாச்சாரமும் இந்த பாலினமும் மிக நெருங்கிய தொடர்புடையவராக இருக்கிறார்கள். கலாச்சாரம் என்பதுதான் செய்தி தொடர்பு.
அவர்கள் செய்தி என்பது நான் அவருடைய நடவுடை பாவனை, அவர்கள் என்ன நமக்கு தருகிறார்கள், சொல்லுகிறார்கள் என்பது. ஒரு நாட்டை பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டில் என்னென்ன கட்டிடங்கள், என்னென்ன செயல்கள், என்னென்ன அவருடைய பாடல்கள், ஆடல்கள் இவைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கலாச்சாரமும் செய்தி தொடர்பும் மிக நெருங்கியதாக இருக்கிறது. அதில் இனம், இனத்தை சார்ந்தது, இனத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். மதம் சார்ந்தது, அவருடைய சமூக அந்தஸ்து மிகவும் ஒரு சில நாடுகளில் மிக அதிகமாக வளமையாக இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்தஸ்து வேறு விதமாக இருக்கிறது. தற்காலத்தில் நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாட்டிலுமே பழமையும் புதுமையும் ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக துபாய் எடுத்துக்கொண்டால், துபாயிலும் ஒரு பகுதியானது பழமையும் அந்த பழைய கலாச்சாரத்தை உடையவர்களாகும், மற்றொரு பக்கத்தில் புதுமையான கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம். இது போல அனைத்து நாடுகளிலுமே வளர்ச்சி பெற பெற பழமையிலிருந்து புதுமைக்கு அவர்கள் வருகின்றார்கள். இன்னும் பல நாடுகளில் அந்த பழமையிலேயே இருக்கிறார்கள், அவர்கள் மாறாமலே இருக்கிறார்கள். இதை நாம் சமூக அந்தஸ்து என்று கூறுகிறோம். இதில் வயது, பாலினம், அவருடைய கல்வி வளர்ச்சி, எவ்வளவு கல்வி பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு ஆண்கள் கல்வி பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு பெண்கள் கல்வி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக இன்று பார்க்கின்ற பொழுது மேலை நாடுகளில் அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவற்றில் உதாரணமாக ஒரு நாடு அருகருகே இருக்கிற நாடில் ஒரு நாட்டில் கல்வி நிலையானது மிக உயர்ந்த நிலையிலும் மற்றொரு நாட்டில் கல்வி நிலை மிக தாழ்ந்த நிலையில் இருக்கிறதை இன்றைய காலகட்டத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்வி இருக்க நாடுகள் தான் அவர்கள் தான் முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குகிறார்கள், அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் கல்வி இல்லாத நாடு வளர்ச்சியில் குண்டி இருப்பதால் அவருடைய நிலை அந்தஸ்து குறைந்திருக்கிறது. பண முதலீடுகள் அதே போல செயல்பாடுகள் அனைத்துமே தாழ் நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவருக்கு ட்ரைனிங், பயிற்சி போன்றவையும் இந்த காலத்தில் இருக்கிறது. இதை பற்றி விளக்கி சொல்லியிருப்பவர் நெக்லூசி என்ற அறிஞர் 2015 ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறியிருக்கிறார். மேலும் சொல்கின்ற பொழுது அவர் ஆண்கள் அவர்கள் பலம் சார்ந்தவர்கள், அவர் வலிமையானவர்கள் என்று கூறுகிறார். பெண்கள் பலமற்றவர்களாக அவர் இந்த கருதுகிறார். இவைகளையும் நாம் இந்த பாடத்தில் பார்க்கின்றோம். அடுத்து 11.4 இதில் some significantly related concepts, அவைகளோடு மிக சிறந்ததாக காணப்படக்கூடிய கருத்துக்கள் இது என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக மார்டாலிட்டி இன்இக்வாலிட்டி. இதில் நாம் பார்க்கின்ற பொழுது எப்பொழுது பெண்களுக்கு அதிகாரம் இல்லையோ, எப்பொழுது பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமை இவைகள் குறைக்கப்படுகின்றதோ அப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக மேலிருந்து வர முடியவில்லை. இறத்தல் என்பதில் கூட பார்த்தா பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை அந்த ஆய்வு கூறுகிறது. இதை நாம் மார்டாலிட்டி இன்இக்வாலிட்டி என்று கூறுகிறோம். ஆகவே எப்பொழுது ஒரு இனமானது அவர்களுக்கு மதிப்பில்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய இறத்தல் நிலையும் அதிகமாக இருப்பதாக இந்த ஆய்வு கூறுகிறது. இதே போல நேட்டாலிட்டி இன்இக்வாலிட்டி, கரு கலைப்பு, இதுவும் ஒரு சில சமூகங்களில் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வாய்ப்புகள் எப்பொழுது குறைவாக இருக்கிறதோ, மதிப்பு எப்பொழுது குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது அவருடைய கருக்கலைப்பும் குறைவாக இருக்கிறது என்பதை நாம் ஆய்வுகளின் மூலம் பார்க்கின்றோம். பேசிக் ஃபெசிலிட்டி, அதே போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிப்படையான வசதிகள் எவ்வாறு இருக்கின்றன என்றால் இவைகள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றன. ஒரு சில நாடுகளில் மிக அதிகமான வசதிகளை பெற்றிருக்கலாம், ஒரு சில நாடுகளில் இந்த வசதிகள் மிக மிக குறைவாக இருக்கலாம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல வேலை வாய்ப்புகள், ப்ரொஃபஷனல் கல்வி வேலை வாய்ப்புகளில் தற்காலத்தில் மட்டும்தான் இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் சம அளவில் படித்து வருகின்றார்கள். அவற்றிலும் கலை, அதாவது உற்பத்தி துறைகளில் ஆண்கள் அதிகமாகவும், சமூக பொருளாதார மற்ற ஆர்ட் பாடங்கள், கலை சம்பந்தப்பட்ட பாடங்களில் பெண்கள் அதிகமாக படிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வேலை வசதிகள் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி வேறுபடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஹவுஸ்ஹோல்டு இன்இக்வாலிட்டி என்று பார்க்கும்போது வீட்டிலேயே பார்த்தா பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு சமத்துவம் கிடையாது.
வீட்டில் வேலைகளை பூரம் அவர்கள் தான் பார்க்க வேண்டும். குழந்தைகளை கவனித்தல், குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு கொடுத்தல், அவருடைய பள்ளிக்கு அனுப்புதல் போன்ற பல வேலைகளை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்கள் இந்த மாதிரியான வேலைகளை எதையும் கவனிப்பதே இல்லை. அவர்கள் அலுவலக வேலையை மட்டும்தான் கவனிப்பார்கள். வீட்டில் வந்தவுடன் அமைதியாக சாப்பிடவும் உறங்கவும் தான் அவர்கள் நேரம் சரியாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான ஹவுஸ் ஹோல்டு இன்இக்வாலிட்டி இருப்பதையும் இங்கு நாம் பார்க்கின்றோம். ஒர்க் பிளேஸ் அண்ட் ஜெண்டர் இஷ்யூஸ் 11:5 வேலை செய்யும் இடத்தில் எவ்வாறு இருக்கிறது என்றால், முதலில் வேலை வாய்ப்புகளே அவர்களுக்கு இருக்கிறதா, பெண்களுக்கு சம வேலை வாய்ப்பு இருக்கிறதா என்றால், அவர்கள் இந்த எடுபிடி வேலைகள் என்று சொல்லுவோமே, குடும்ப வேலைகள் அல்லது ஒரு அலுவலகத்தில் உதவிகரமான வேலைகளுக்கு மட்டும்தான் பெண்களை நாம் வைத்துக் கொள்கின்றோம். அதனால் அவர்களுக்கு மிகுந்த சம்பளம் போன்றவை மிக குறைவாகும். ஆண்களுக்கு ஏற்ற சம்பளம் அவர்கள் கிடைப்பதில்லை. ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகுதான் இப்பொழுது அவர்களுடைய விழிப்புணர்வின் காரணமாக பெண்களும் 8 மணி நேர வேலையை செய்கின்றார்கள். வேலை வாய்ப்புகள் அதிகப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒர்க் பிளேஸ் இந்த ஜெண்டரா அது சிக்கலானதாக இருக்கிறது. பல்வேறு கட்டமைப்பு அவருடைய ஆரம்ப நிலையிலிருந்து, கல்வி முறையிலிருந்து, செலக்ஷன் தேர்ந்தெடுத்தல் இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதவி, அவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பதவியிலிருந்து அத்தனையுமே சிக்கலானதாக இருக்கிறது. பெண்கள் வேலை செய்கிற இடத்தில் வன்முறை கலாச்சாரம், வன்முறையினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். ஆகவே வன்முறை கலாச்சாரம் பல்வேறு துறைகளிலும் நாம் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கின்றோம். அனைத்து அரசு துறைகளிலும் கூட அந்த வன்முறை, பெண்களானவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பத்திரிகைகளில் வாயிலாக பார்த்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே போல இதில் கூறுகின்ற பொழுது மென் மீனிங்ஃபுல் திங்ஸ், அவர்கள் ஒரு பொருளுடைய செயல்களை செய்வதாகவும், ஏதோ பெண்கள் வேலையெடுத்து போய் அவர்கள் மீனிங்ஃபுல் திங்ஸ் செய்யாமல் இருப்பது போலவும் அவர்கள் உறுதி பண்ணப்படுகிறார்கள் அல்லது காண்பிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான வேலை செய்யும் இடங்களில் அவர்களுக்கு சம வாய்ப்புகள் இருக்கின்றனவா, சம்பளம் சம அளவில் இருக்கிறதா, விடுமுறைகள் சரியாக கிடைக்கின்றனவா என்ற பல்வேறு பிரச்சனைகளையும் அவர்கள் போராடித்தான் பெற வேண்டியது. ஒவ்வொன்றாக அவர்கள் மிகவும் போராடி அவர்கள் பெறுவதை இன்றும் நாம் பார்க்கின்றோம். பெண்களை பற்றி கூறுகின்ற பொழுது ஃப்ளூயிட் ஒரு ஸ்டெடி அல்லது ஸ்டெடி என்றால் இறுக்கமாக இல்லாமல், ஆம்பிகுவஸ் அண்ட் ஓப்பன், ஆம்பிகுவஸ் ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் மாறக்கூடிய தன்மையுடையவர்களாக பெண்கள் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இதை விளக்குபவர் பர்வு என்ற ஆய்வாளர் 2005 தன்னுடைய ஆய்வில் கூறியுள்ளார்கள். ஆகவே ஆண்கள் மீனிங்ஃபுல் திங்ஸ், பொருளுடைய வேலைகளை செய்வதாகவும், பெண்கள் ஏதோ வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக, இருக்க வேண்டும் என்பதற்காக நிலையற்ற ஒரு பொருளற்ற வேலைகளை செய்வதாக அவர் தன்னுடைய ஆய்வில் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக அரசியல் எவ்வாறு இந்த பெண்கள் வேலை செய்கிறார்கள்? தற்காலத்தில் மட்டும்தான், இந்த காலத்தில் மட்டும்தான் ஜனநாயகம் ஏற்பட்ட பிறகு இந்தியாவில் அரசு துறைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவம் இருக்கிறது. பப்ளிக் செக்டர், அது பொது துறைகளில், அரசு துறைகளில் மட்டும் சமத்துவம் இருப்பதாக இருக்கிறது பார்க்கின்றோம். சம அளவு கல்வி வாய்ப்புகள், கல்வி பெறுவதற்கு நிறைய பள்ளிகளும் கல்லூரிகளும் ஏற்பட்டு இப்பொழுது மிக அதிகமாக பெண்களும் படித்து வந்து வேலைக்கு செல்கின்றார்கள். ஆகவே சம அளவில் அவர்கள் வேலை பார்த்து சமமான சம்பளத்தை பப்ளிக் செக்டர், பொது நிறுவனங்களில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதே தனியார் பிரைவேட் கன்சர்ன், தனி நிறுவனங்களில் அவர்களுக்கு அந்த அளவு கிடைக்கிறது என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு முதலில் பிரைவேட் நிறுவனங்கள் வேலை கிடைக்க வேண்டும், அதற்கேற்ற அந்த சம்பளம் கிடைக்க வேண்டும், அவர்கள் அங்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். OECD, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இதனுடைய ஆய்வின்படி 2017 இவர்கள் 59.6% மட்டும் பெண்களும், துருக்கியில் 25% பெண்கள் வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் மற்ற பொதுத்துறைகளில் வேலை வாய்ப்புகள் பெறுவதாக ஆய்வுகள் கூறியிருக்கின்றன. அதே சமயம் பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் போன்றவற்றில்
69% பெண்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். மெக்சிகோவை எடுத்துக்கொண்டால் 51.5%, கிரீஸ் நாட்டில் 48% பெண்களுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த ஆய்வுகள் கூறுகின்றன. தற்காலத்தில் இந்த நிலை, இந்த ட்ரெண்ட் மிகவும் மாறிவிட்டது என்று இந்த ஆய்வுகள் கூறுகின்றன. தற்காலத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த நாட்டில் பெண்கள் அதிகமாக படித்து அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து 11.5.2 கார்ப்பரேட் செக்டர். கார்ப்பரேட் செக்டர் என்றால் பொதுத்துறை நிறுவனங்கள். இதில் மதம், சமூகம், கலாச்சாரம் போன்றவைகள் இதை காண்பிக்கின்றன. குறிப்பிட்ட கலாச்சாரம் உடையவர்கள், குறிப்பிட்ட சமூகத்தினர்கள், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த கார்ப்பரேட் செக்டர், இந்த நிறுவனங்களில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் அவர்கள் அளிக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். முக்கியமாக ஆண்கள் டெசிஷன் மேக்கிங், ஆண்கள் தான் அனைத்து துறைகளிலுமே. நாம் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை, அரசர்கள் ஆண்ட காலம் முதல் இந்த அரசியல்வாதிகள் ஆளுகின்ற காலம் வரை ஆண்கள் டெசிஷன் மேக்கர்ஸ், முடிவுகளை மேற்கொள்வதில் ஆளுமை உடையவர்களாக ஆண்கள் கருதப்படுகின்றார்கள். அதற்கு ஏற்றாற் போல்தான் HR பாலிசிஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் திட்டங்கள், கோட்பாடுகள் இதில் இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஆண்களுக்குத்தான் அதிகார வரம்பு இருப்பதால் அதிகாரங்கள், அதே போல முடிவெடுத்தல் போன்ற தலைமை பண்பு கொடுப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்து 11.5.3 மிலிட்டரி, இராணுவத்தில் நிலைப்பாடு என்ன என்று பார்த்தால், பழைய காலத்திலிருந்து அதிகமாக பெண்கள் வேலைக்கு இராணுவத்திற்கு எடுக்கப்படவில்லை. தற்காலத்தில் சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்றங்களின் அறிவுறுத்தலின்படியும் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகின்றார்கள். அவர்கள் போட்டி போட்டு சம உரிமையாக அனைத்து வேலைகளையும், விமானங்களை ஓட்டுவது போன்ற பணிகளை கூட இப்பொழுது பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் சப்போர்ட் சர்வீசஸ், உதவிகரமான வேலை செய்வதற்கு தான் அதிகமாக இராணுவத்திற்கு எடுக்கப்படுகின்றார்கள். இதில் 2000 UN ரெசல்யூஷன், யுனைடெட் நேஷன்ஸ் சொன்னது என்னவென்றால், கான்ஃபிளிக்ட் பிரிவென்ஷன், அதாவது நாடுகளுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது, சண்டை ஏற்படுகின்ற பொழுது பெண்களும் பணிகளுக்கு அதிகமாக எடுக்கப்படுகின்றார்கள், இராணுவத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். எதற்காக சேர்க்கப்படுகிறார்கள் என்றால், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அமைதியை காப்பதற்கும் பாதுகாப்பதற்கும், பெண்கள், குழந்தைகள் போன்றவர்களை இந்த போர்களில் அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்யவும் இந்த மாதிரி சமயங்களில் பெண்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதில் முக்கியமான பங்கு யுனைடெட் நேஷன்ஸ் பெறுகிறது. உலக ஐக்கிய நாடுகள் மூலமாக இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1325 படி, அதன்படியும் இந்தியா, சைனா, US, ரஷ்யா போன்ற நாடுகளிலும் சரி, அந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அது அமைதி காப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் இந்த பெண்கள் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல உள்துறைகளிலும் அரசுடைய உள்துறைகளிலும் அதிகமாக பெண்கள் தற்காலத்தில் நியமிக்கப்படுகிறார்கள், அவர்கள் செயல்படுகிறார்கள். அடுத்ததாக 11.5.4 அரசியல், பாலிடிக்ஸ். அரசியலும் நாம் பார்க்கிற பொழுது இன்றும் கூட டெசிஷன் மேக்கிங், அரசியலில் முடிவெடுத்தல் என்றதை பெரும்பான்மையானவர்கள் ஆண்களாகவே இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம், அதில் இப்பொழுதுதான் தற்காலங்களில் தான் ஒரு சில நாடுகளில் மட்டும் பெண்கள் தலைவர் பொறுப்பினை ஏற்று ஆளுமையோடு செயல்படுகிறார்கள். அது விரல்விட்டு எண்ணக்கூடிய சில நாடுகள், மிச்சமிடக்கூடிய இந்த 156 நாடுகளில் எங்கோ ஒரு 5-6 நாடுகளில் பெண்கள் தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பதையும், மற்ற அனைத்து நாடுகளிலும் ஆண்கள் டெசிஷன் மேக்கர்ஸ், முடிவுகளை மேற்கொள்வர்களாகவும் லீடர்ஸ், தலைவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ், அவர்கள் தான் இந்த அரசியலை அமைப்பவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வழிநடத்துவதாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். தற்காலத்தில் மட்டும் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான உள்ளாட்சித்துறை போன்றவற்றில் அரசுடைய சட்ட விதிகளின்படி ரிசர்வேஷன்ஸ் அல்லது அவர்களுக்கு பெண்கள் இவ்வளவு
பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று குறிக்கப்படுகிறார்கள். அதே போல இந்தியாவில் 24.5% பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் 24.5% பெண்கள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதே போல குளோபல் சோசியோ கல்ச்சுரல் பேரியர்ஸ், உலகளாவிய அளவில் அவர்கள் பெண்களுக்கானது பல்வேறு தடைகளை உடையவராக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வயலன்ஸ், பல சமயங்களில் அவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். டிஸ்கிரிமினேஷன், அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு இடத்தில் வேலை செய்கின்ற இடத்தில், கல்வி நிலையங்களில், அலுவலகங்களில், இடங்களிலும் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏதோ வேண்டா வெறுப்பாக அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்படுகின்றது. அதற்கு முக்கியமான காரணம் ஒருவேளை இல்லிட்ரசி, கல்வியில் குறைந்தவர்களாக இருக்கலாம். அடுத்ததாக முடிவுரை. ஆகவே இந்த பாடத்தை நாம் செக்ஸ் என்றால் என்ன, ஜெண்டர் என்றால் என்ன என்று பார்த்தோம். அந்த ஜெண்டர் என்பது ஒரு மாறக்கூடிய தன்மையுடையது, சமூக கட்டமைப்பில் சூழலுக்கு ஏற்ற பண்புடையது என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக கலாச்சாரம், அவருடைய ஆட்டிடியூட்ஸ், விருப்பங்கள், பர்செப்ஷன்ஸ், அவருடைய ஆண்கள் பெண்களுடைய பார்க்கக்கூடிய பார்வை, உலகத்தை பார்க்கின்ற பார்வையை பற்றி பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் பினோமினன், இவைகளெல்லாம் பல்வேறு சிக்கல் உடையதாக இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். ஆகவே அவர்கள் இந்த கார்ப்பரேட் பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு கவர்மெண்ட் போன்றவற்றில் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அரசியலில் எவ்வளவு விழிப்புணர்வோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் இந்த இவைகளை போக்குவதற்கான முயற்சிகள் இந்த அரசும் மற்றவர்களும் என்ன எடுத்திருக்கின்றார்கள், அதன் மூலமாக எவ்வளவு அவர்கள் சிக்கலை கடந்து இந்த பெண்ணினமானது வளர்ந்து வருகிறது என்பதை பற்றியும் நாம் பார்க்கின்றோம். அந்த வேறுபாடு, டிஸ்கிரிமினேஷன், அந்த வேறுபாடுகள் இப்போ தற்காலத்தில் புறக்கணிக்கப்படுகின்றன. தடைகள், அசார்ட்ஸ், துன்பங்கள் போக்கப்படுகின்றன. பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக, அரசு மற்றும் தனியார்களின் நடவடிக்கை மூலமாக இவைகள் பெண்களுக்கான வாய்ப்புகள் உயர்த்தப்பட்டு அல்லது அவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இன்று ஓரளவுக்கு அவர்கள் நல்ல பார்ட்டிசிபேஷன், நல்ல பங்கு பெறுவர்களாக, ஆண்களுக்கு சமமாக பங்கு பெறுவதாக இருக்கின்றார்கள். கல்வி போன்றவற்றில் ஆண்களை விட உயர் நிலையிலும் பெண்கள் வந்திருப்பதை நம் நாட்டு ஆய்வுகள் கூறுகின்றன. நம் நாட்டில் மிக அதிகமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் இருப்பதால் அவைகளிலும் இந்த பெண்கள் படித்து மிக அதிக அளவில் ஆண்களுக்கு சமமாக போட்டியிடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஆய்வுகளின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பாடம் 12. இதில் லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர், சைக்கோசோசியல் அண்ட் லீகல் ஸ்டேட்டஸ். இது ஒரு முக்கியமான பாடம். மனித இனத்தில் நாம் இதுவரை ஆண் பெண் என்பது தான் முக்கியமாக பார்க்கிறோம். அது தவிர ஆண் பெண் தவிர ஒரு சிக்கலான பெண் இனமானது, ஒரு சிக்கலான ஒரு இனம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் போன்ற இனங்களாக இருக்கின்றன. அதாவது அவர்கள் ஆண்களாக இல்லாமல், பெண்களாக இல்லாமல் ஆண்களும் பெண்களும் அந்த குணங்களும் கலந்தவைகளாக வேறுபட்ட நிலையில் இருப்பதை எல்லாம் பார்க்கின்றோம். அதை விரிவாக நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். அவருடைய உளவியல் ரீதியான அந்த வாழ்க்கை முறை, சட்ட ரீதியான அவருடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். முதலில் டிரான்ஸ்ஜெண்டர் என்பது ஆண் பெண்களை தவிர்த்து மற்ற இனத்தினரை நாம் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மனித இனத்தை நாம் டிரான்ஸ்ஜெண்டர் என்று கூறுகின்றோம். இவர்களை குயர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இவருடைய நடவடிக்கை பாவனைகள் வித்தியாசமானதும், பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானதும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒரு தாழ்நிலையில் இருக்கின்றார்கள். அச்சத்தோடும் பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். எந்த சமயம் அவர்கள் பிறரால் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அல்லது கேலிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் மிகவும் தாழ்வு நிலை, அவருடைய மனமானது மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
தாழ்ந்த மனநிலையில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் இந்த லெஸ்பியன், கே, பைசெக்சுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இனத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் பார்க்கின்றோம். உதாரணமாக கே என்று எடுத்துக்கொண்டால் ஆண்கள் ஆண்களையே விரும்புகிறார்கள், பெண்கள் பெண்களே விரும்புகின்றார்கள். இது கே என்று கூறுகிறோம். பைசெக்சுவல் இரண்டுமே ஆணும் பெண்ணும் ஒரே மனிதரிடத்திலிருந்து அது பைசெக்சுவல் என்னும். டிரான்ஸ்ஜெண்டர் இரண்டுமே இல்லாமல் ஃப்ளூயிட் எந்த நிலைப்பாடுமே இல்லாமல் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லாமல் இருப்பவர்களும் இந்த வகையில் வருகின்றார்கள். இது அனைத்தையும் இவைகளை பற்றி நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். இவர்களை LGBTQIA என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கொஸ்டினிங், இன்டர்செக்ஸ், ஏசெக்சுவல், இந்த அனைத்தையும் சேர்த்து நாம் LGBTQIA என்று நாம் கூறுகின்றோம். இவைகள் கண்டினியூஸ்லி எவால்விங், இவைகள் ஒவ்வொன்று வளர்ந்து வருகின்றன, இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு இனமானது இருக்கிறது. ஒரு உலகெங்கிலும் இத்தனை சதவீதம் அவர்கள் LGBTQIAக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அனைத்து நாடுகளிலுமே ஏதோ ஒரு சதவீதத்தினர் இம்மாதிரியாக இருந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதில் 12.1 செக்ஸ் ஜெண்டர் பைனரி. முதல் படத்தில் செக்ஸ் ஜெண்டர் பைனரி என்று கூறுகிறார்கள். பைனரி என்றால் இரண்டு என்று சொல்கின்ற பொழுது ஒன்றுக்கொண்டு முரணானதைத்தான் பைனரி என்று கூறுகிறோம். ஆண் என்றால் அதுக்கு முரணானது பெண், இப்படித்தான் இருக்கும். அது இல்லாமல் இருந்தால் வேறு வகைப்படுகிறது. ஆகவே ஜெண்டர் பைனரி என்று சொல்கின்ற பொழுது ஒன்று ஆண் அல்லது பெண், அது இரண்டுமே இல்லாமல் இருப்பதை நாம் டிரான்ஸ்ஜெண்டர் என்று கூறுகின்றோம். அதைத்தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல செக்ஸ் என்பது குழந்தை பிறந்த போது பயாலஜிக்கல் அல்லது உடற்கூறு சம்பந்தமாக ஆணா பெண்ணா என்பதை மட்டும் அறிகிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது ஒருவேளை ஆணாக இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்டதை நாம் ஜெண்டர் தியரி, ஜெண்டர் பைனரி என்று கூறுகின்றோம். இதில் குழந்தை பிறப்பதை பற்றி நாம் பள்ளியில் படித்திருக்கிறோம். XX குரோமோசோம், XY குரோமோசோம் என்று படித்திருக்கின்றோம். XY குரோமோசோம் என்றால் ஒரு பெண்ணிடத்திலிருந்து எக்ஸும், ஒய் என்ற குரோமோசோம் ஆணிடத்திலிருந்து வந்து ஒரு குழந்தையாக பிறக்கிறது. அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறது. அதே சமயம் XX குரோமோசோம்ஸ் இருந்தால் அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது. இது வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் தற்காலத்தில் இது ஒரு அவ்வளவு அதிசயமாக பார்க்க வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது குயர் இவர்கள் தற்காலத்தில் மிகவும் அவர்கள் அனைத்து பேர்களாலும் விழிப்புணர்வு மூலமாக மக்கள் டிரான்ஸ்ஜெண்டர் இனத்தை பற்றி தெரிய வந்திருக்கின்றார்கள். பிறக்க பொழுது XY குரோமோசோம் அல்லது XX குரோமோசோம் என்றால் குயர் என்பவர்களுக்கு XXX, XYY என்ற குரோமோசோம்கள் வந்து சேர்ந்து அதன் மூலமாக அவர்கள் நாம் பெற்றிருக்கலாம். அதைத்தான் இதன் குயர் என்றவரை நாம் பார்க்கிறோம். ஜெண்டர் என்பது நாட் பைனரி. செக்ஸ் என்பது பைனரி என்றால் ஒன்று ஆண் அல்லது பெண். ஆனால் ஜெண்டர் என்பது நாட் பைனரி, இரண்டுக்கு மேற்பட்டது, வேறு பண்புகளை உடையதை நாம் ஜெண்டர் என்று கூறுகிறோம். அடுத்ததாக ஸ்டீரியோடைப்ஸ் என்றால் நாம் பட்ட பெயர்களை வைக்கிறோம். இவன் மட்டமானவன், இவன் குட்டையானவன், இவன் நெட்டையானவன் போன்று. ஸ்டீரியோடைப்ஸ் என்றால் ஒரு இனத்திற்கு அல்லது குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஒரு பட்ட பெயர் சூட்டுகின்றோம். இது பாடத்தை பொறுத்த மட்டில் பிங்க் என்றால் பெண் பிள்ளைகளுக்கு பிடித்தமானதாக நிறமாக கருதப்படுகிறது. பிங்க் கலர். ப்ளூ என்ற நிறமானது பையன்களுக்கு பிடித்தமான கலராக பார்க்கப்படுகின்றது. அடுத்து செக்ஸ் ஃபீமேல், இன்டர்செக்ஸ் ஜெண்டர் மே நாட் அலைன் வித் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். செக்ஷுவல் ஓரியன்டேஷனை பொறுத்த மட்டில் ஒரு அட்டவணையில் நாம் பார்க்கின்றோம். இது ஃபிகர் 12.1. Despite depicts the organization of these terminologies across the human body. எவ்வாறு இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை ஒரு படம் மூலமாக நாம் விளக்கி இருக்கின்றோம்.
மேலே வருவது ஜெண்டர் ஐடென்டிட்டி, ஒரு புறம் பெண்கள் ஒரு புறம் ஆண்கள். இரண்டாவது கட்டத்தில் ஜெண்டர் எக்ஸ்பிரஷன், ஃபெமினின் மாஸ்குலின் ஆண்ட்ரோஜைமஸ் என்று நாம் பார்க்கின்றோம் ஜெண்டர் எக்ஸ்பிரஷனில். மூன்றாவது அதற்கு கீழ் நாம் பார்ப்பது பயாலஜிக்கல் செக்ஸ். பயாலஜிக்கல் செக்ஸ் என்பது ஒரு புறம் ஃபெமினின் மறுபுறம் மைல். இன்டர்செக்ஸ், இடைப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கலாம். இது ரெண்டுக்கும் ஆண் என்று இல்லாமல் பெண் என்று இல்லாமல் இடைநிலையில் இருப்பவர்களை இன்டர்செக்ஸ் என்று கூறுகிறோம். நாலாவது நிலைப்பாடு செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஒரு சில சமயங்களில் அவர்கள் ஒருத்தருக்கே அந்த பண்புகளானது ஒட்டிக்கொள்கிறது. இதை நாம் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்று கூறுகின்றோம். ஒரு புறம் ஹெட்ரோசெக்ஸ், இன்னொரு புறம் ஹோமோசெக்ஸ் வேறுபாடு உடையதாக இருக்கிறது. இதை நாம் சீசனல் செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் 5வது பிரிவில் நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஜெண்டர்டு பர்சன். ஆகவே இம்மாதிரியான நிலைப்பாட்டுடன் 4 வகை நிலைப்பாட்டுடன் இருப்பதை பற்றி பார்க்கின்றோம். இதை நாம் ஜெண்டர் பிரெட் பர்சன் என்று கூறுகின்றோம். அதற்கு இந்த கட்டமானது உதவிகரமாக, இந்த படமானது உதவிகரமாக இருக்கிறது. செக்ஷுவல் ஓரியன்டேஷன், நான் ஏற்கனவே கூறியது போல ஜெண்டர் என்பது மாறக்கூடியது நிலைப்பாடு. ஜெண்டர் என்பது இதை பார்க்கின்ற போது பாருங்கள், படத்தில் ஹெட்ரோசெக்சுவல் முதல் இடதுபுறமிருந்து ஒன்று ஹெட்ரோசெக்சுவல் என்றால் ஆண் பெண்கள் மட்டும் இருப்பது. அடுத்தது கே. கே என்றால் ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் விரும்புவது கே என்ற இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை ஹோமோசெக்சுவல், சம் ஜெண்டர், ஹோமோசெக்சுவல் இருப்பவர்கள் என்றும் நாம் கூறுகின்றோம். மூன்றாவது நடுவில் இருக்கக்கூடிய பார்க்கின்ற பொழுது பை செக்சுவல், 2 ஆண்களாகவும் இருப்பார்கள் பெண்களாகவும் இருப்பார்கள். இதை பை செக்சுவல். அடுத்ததாக பான்செக்சுவல். பான்செக்சுவல் என்றால் எனி ஜெண்டர். பான்செக்சுவல் என்றால் அவர்கள் எந்த ஜெண்டர் என்று குறிப்பிட முடியவில்லை பான்செக்சுவலில். அதே போல ஏசெக்சுவல், மே நாட் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷுவல் அட்ராக்ஷன். ஏசெக்சுவல், இந்த ஆண்களாகவோ பெண்களாகவோ இல்லாமல் இருத்தல் என்பது ஏசெக்சுவல் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு மே நாட் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் தன்னை எந்த வகைப்பாட்டில் சேர்ந்தவர்கள் ஆணோ பெண்மை என்பதை பற்றி கூட அவர்களால் கூற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த படத்தை பொறுத்தமட்டில் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் 5 வகையில் வருகிறது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கிறோம். சிஸ்ஜெண்டர், மேல் ஃபீமேல். சிஸ்ஜெண்டர் என்றால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர் என்றால் ஆண் பெண்களில் ஆண்களாகவோ பெண்களாக இல்லாமல் இருப்பதை நாம் டிரான்ஸ்ஜெண்டர் நினைக்கிறோம். உதாரணமாக டிரான்ஸ்ஜெண்டர் என்றால் ஆண் ஆனால் ஆண் அல்ல, அதே சமயத்தில் பெண் ஆனால் பெண் அல்ல. ஏ ஜெண்டர் என்றால் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தாக ஜெண்டர் ஃப்ளூயிட். ஜெண்டர் ஃப்ளூயிட் என்றால் ஒரு நாள் ஆண் மறுநாள் அவள் பெண். ஃப்ளூயிட் மாறக்கூடியதாக இருக்கிறது, அதை ஜெண்டர் ஃப்ளூயிட் என்று குறிக்கிறோம். அடுத்தது ஜெண்டர் குயர், இரண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆஃப் பர்த். இரண்டும் சேர்ந்தது மிக்ஸ் ஆஃப் பர்த். ஜெண்டர் குயர் என்றால் இரண்டும் சேர்ந்து, 2 குணமும் சேர்ந்து இருக்கும், ஆண் குணமும் பெண் குணமும் சேர்ந்து இருக்கிறது. இதை நாம் மிக்ஸ் ஆஃப் போத் என்று கூறுகிறோம். இன்டர்செக்ஸ் என்றால் குறிப்பிட்ட பிரிவில் வரவில்லை. இன்டர்செக்ஸ் என்றால் எந்த பிரிவுக்கு அடியிலும் குறிப்பிட்ட பிரிவிலும் அவர்கள் வராமல் இருக்கின்றார்கள். ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங், இந்த மாதிரியாக ஒத்திசைவு இல்லாமல் இருப்பவர்களை நாம் டிரான்ஸ்ஜெண்டர் என்று குறிப்பிடுகிறோம். ஆகவே பாடம் 12.2 எல்ஜிபிடி சைக்கோசோஷியல் ஸ்டேட்டஸ், அவருடைய உளவியல் ரீதியான அவருடைய நிலைப்பாட்டை பற்றி பார்ப்போம். ஜாக் ட்ரஸ்டர் என்பவர் இதை பற்றி தியரிஸ், பல்வேறு கோட்பாடுகளை கூறியுள்ளார்கள். தியரிஸ் ஆஃப் நார்மல் வேரியேஷன், அந்த வேறுபாடுகளை பற்றியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உடற்கூறு பெத்தாலஜி, தியரிஸ் ஆஃப் பெத்தாலஜி பற்றியும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது டிசீஸ், அது ஒரு டிசீஸ் என்றும், இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்பது ஒரு நோய்வாய்ப்பாடு என்றும் இயல்பான தன்மை என்றும் இதில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பது ஒரு நோய், அவருடைய கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். தியரிஸ் ஆஃப் இமெச்சூரிட்டி,
அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? உதாரணமாக ஒருவன் கே என்றால் தியரிஸ் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, அவருடைய மனமானது முழுமையாக வளர்ச்சி பெறவில்லை, மூளையானது முழுமையாக வளர்ச்சி பெறவில்லை. ஸ்டண்டட் growth, அவனுடைய வளர்ச்சி ஸ்டண்டட் என்றால் முழுமையாக வளர்ச்சி பெறாமல் பாதிதான் வளர்ந்திருக்கிறது. இதை பற்றியும் சொல்லுகின்றார்கள். 1973 ஹோமோசெக்சுவாலிட்டி டிராப்டு ஃப்ரம் DSM டயக்னாசிஸ். 1973 ஆண்டு இந்த மாதிரியாக ஹோமோசெக்ஸ் அல்லது ஒரே இனத்தை சார்ந்த ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதை ஹோமோசெக்சுவாலிட்டி என்று கூறுகிறோம். அதை அது சட்டத்துக்கு புறமானது என்று கருதப்பட்டது. அதிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி ஆனது குற்றமில்லை என்று அவர்கள் நீக்கப்பட்டார்கள். இது அதே போல 73 DSM டயக்னாசிஸ். அதற்கு முன்னர் 1970க்கு முன்னால் டிரான்ஸ்ஜெண்டர் என்பவர்கள் அவர்கள் ஒரு குற்றம் புரிவர்கள் போல் இருந்தார்கள். அவர்கள் டிராப் அப்படியெல்லாம் இல்லை என்று அவர்கள் DSM கிளாசிபிகேஷன் டயக்னாசிஸ் அந்த கிளாசிபிகேஷன் குறிப்பிடப்பட்டார்கள். ஆண்களானது மட்டமானவர்கள் என்பது பிரிக்கப்பட்டது. சைக்கோசோஷியல் இஷ்யூஸ். சைக்கோசோஷியல் உளவியல் ரீதியான சமூக ரீதியான அவருடைய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 12.2.1 ப்ரிவேலன்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அவருடைய வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்பவர்களுக்கு என்ன கடினத்தை அவர் ஏற்படுகின்றார்கள் என்று பார்க்கலாம். முதலாவதாக வருவது வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். வன்முறையும் அவருடைய ஒன்று அவர் வன்முறை உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லது டிஸ்கிரிமினேஷன் அல்லது வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கின்றோம். இதை வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். பெண்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். பெண்கள் டிஸ்கிரிமினேஷன், அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை பார்க்கிறோம். வயலேஷன் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ், அவர்களுக்கு உணவு உடை ஒரு மனிதனாக வாழ்வதற்கான ஹியூமன் ரைட்ஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அது வயலேஷன், அது மீறப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். எவ்வாறு மீறப்படுகிறது? டார்ச்சர் அண்ட் இல் ட்ரீட்மெண்ட், மரியாதை இல்லாமல் அவர்களை நடத்துவது, துன்பப்படுத்துவது போன்றவற்றில் இருக்கின்றார்கள். கெட் ஃபயர்டு ஃப்ரம் ஜாப், வேலையை விட்டு போய்விடு என்று நிறுவனத்தினர் சொல்லும்படியாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இவ்வாறும் நடக்க முடியும். வெர்பல் ஹாரஸ்மெண்ட், வார்த்தைகளினால் அவர்களை துன்பப்படுத்துவது, திசை வெர்பல் ஹாரஸ்மெண்ட் என்று கூறுகிறது. ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், இந்த கவலையில் அவர் சரியாக உறங்க முடியாது, இதை ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் என்று கூறுகிறோம். அதே போல நைட்மேர்ஸ், பகல் கனவு காண்பவர்கள் அல்லது இரவு கனவு காண்பவர்களாக இருக்கிறார்கள். தட் இஸ் ஆல்மோஸ்ட் 45.4 million of the 2011 சென்சஸ். ஒரு சென்சஸ் ஆய்வுப்படி 45.4 மில்லியன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 58.84% of MSM have sex with men. 58.84% ஒரே இனத்தோடு தொடர்புடையவர்களாக, ஒரே இனத்தோடு அவர்கள் இன்ப நுகர்வு வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். MSM என்றால் இம்மாதிரியாக செக்ஸ் வித் சேம் மேன், ஆண்கள் என்றால் ஆண்களோடும் பெண்கள் என்றால் பெண்களோடையே அவர்கள் உறவு வைத்திருப்பதை பற்றி சொல்கின்றது. அதற்கு அடியில் வருவது ஐசோலேஷன். இவர்கள் ஐசோலேஷன் என்றால் தனியாக இருக்கிறார், தனிப்பையில் இருக்கிறார்கள். அங்ஸைட்டி, அவர்களுக்கு மிக அதிகமான கவலை இருக்கிறது. ஹை சப்ஸ்டன்ஸ் யூஸ், அவர்கள் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். சூசைடல் தாட்ஸ், அல்லது பிறர் சமூகம் மதிக்கப்படாமல் இருப்பதால் அவர்களுக்கு அதிகமாக சூசைடல் தாட்ஸ், அவர்கள் இந்த உலகை விட்டே போவதற்கான நிலைப்பாடை எடுக்கிறார்கள். இது போன்ற அவர்களுக்கு வன்முறைகளை பார்க்கிறோம். ஐசோலேஷன், anxiety, high substance use, suicidal thoughts, இவைகள் அனைத்துமே இருப்பதாக பார்க்கிறோம். அடுத்ததாக ஆல்கஹால் அபியூஸ், அவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆல்கஹால் சாப்பிடலாம், அதையெல்லாம் மீறி அதிகமாக சாப்பிடுகிறார்கள் என்றால் ஆல்கஹால் அபியூஸ். அதில் ஆங்ஸைட்டி டிசார்டர், ஆங்ஸைட்டி, ஒரு மனிதன் ஆங்ஸைட்டி இருக்கிறது, இவர்களுக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர் என்ற குறைபாடானது ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம்.
டிப்ரெஷன் மனக்கவலையும் இருக்கிறது. 41.25% ஆர் அட் சூசைடல் ரிஸ்க். 41.2% மக்கள் எந்த சமயத்திலும் சூசைட் செய்து கொள்வதற்கான முனைப்போடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ரோல் ஆஃப் ஸ்டிக்மா. ஸ்டிக்மா என்றால் ஒரு குறைபாடு, ஒருவரை குற்றமாக கூறுவது. இவன் ஒரு ஏழை, இவன் ஒரு கருப்பன் என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது அதை நாம் பார்க்கின்றோம், ஸ்டிக்மா என்று பார்க்கின்றோம். நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஸ்டிக்மா என்றால் நெகட்டிவ் ஆட்டிடியூட். அவர்களுக்கு பாசிட்டிவ் மனப்பான்மை கிடையாது, நெகட்டிவ் அல்லது எதிர்மறையான விருப்பங்களை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அக்செப்டன்ஸ் அதில் அவர்களிடத்தில் வரவில்லை. இம்போஸ்ட் மேரேஜஸ், திருமணங்களை முன்முறைப்படுத்தி கல்யாணம் செய்து வைக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். டெர்மினேஷன் ஃப்ரம் ஜாப், வேலை வாய்ப்புகள் குறைவு. அவர்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் என்ற பிரிவினருக்கு டெர்மினேஷன், வேலையிலிருந்து தூக்குகிறார்கள், வெளியேற்றுகிறார்கள். ஹாரஸ்மெண்ட், சதா சல்லி கொடுத்து வேலை தருகிறார்கள். ஹாரஸ்மெண்ட் துன்பப்படுத்துகிறார்கள். த்ரெட்ஸ் எட்ஸெட்ரா, ஹியூமிலியேஷன். ஹாரஸ்மெண்ட் அடுத்தது த்ரெட்ஸ். த்ரெட்ஸ் என்றால் பயமுறுத்துகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். சேலஞ்சஸ் இன் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் சர்வீசஸ். சரி, அவ்வாறு தான் இருக்கின்ற பொழுது அவர்கள் மருந்து வாங்க ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்கு செல்கின்ற பொழுது சேலஞ்சஸ், நிறைய சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். உதாரணமாக, சரியான மருத்துவர்கள் அவர்கள் நமக்கு உதவி செய்வதில்லை. அவர்கள் அறைக்கு சென்றாலும் அது சரியாக செயல்படுவதில்லை. இதை சேலஞ்சஸ் இன் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் சர்வீசஸ் என்று பார்க்கின்றோம். அடுத்து பை நெகட்டிவிட்டி, டிரான்ஸ் நெகட்டிவிட்டி என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். பை நெகட்டிவிட்டி என்கிறது, அதே போல டிரான்ஸ் நெகட்டிவிட்டி என்பது. அடுத்ததாக செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இவர்கள் புறக்கணிக்கப்படுவதால் அவர்களுக்கு HIV பாசிட்டிவ் போன்றவைகள் ஏற்படுகின்றன. அதற்கான மருந்துகளை அவர்கள் அலுவலகத்தில் சென்று குடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கு அவர்கள் ஏளனம் செய்யப்படுகிறார்கள் அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதை நாம் அவர்களுக்கு துன்பமாக நாம் பார்க்கின்றோம். ரிஜெக்ஷன், அவர்கள் ஒரு இடத்தில் கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஹைடிங், மறைத்தல். கன்சீலிங், மறைத்தல் படுகின்றார், அவர்கள் மறைக்கப்படுகின்றார்கள். ஆகவே அவர்கள் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால் அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது இன்டர்னலைஸ்டு செய்யப்படுகிறார்கள். இன்டர்னலைஸ்டு ஹோமோபோபியா, அவர்களுக்கு இதை பற்றி எந்த நேரமும் ஒரு கூட்டத்தை பார்த்தால் அவர்களுக்கு சேர்ந்து அவர்களால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஹோமோபோபியா, ஒரு கூட்டத்தை பார்த்தால் அவர்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தடையுமே கூட்டத்தில் அவர்கள் ஏளனப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இனமானது மிகவும் அச்சமுறுகின்றார்கள். அந்த அமெலியரேட்டிவ் கோப்பிங் ப்ராசஸஸ், மனிதர்கள் தமக்கு இடர்கள் வருகின்ற பொழுது கோப்பிங் ப்ராசஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய நிலைப்பாட்டில் அவருக்கு மரியாதை போதுமான அளவுக்கு இல்லாதால் அவர்களிடத்தில் அமெலியோரேட்டிவ் கோப்பிங் ப்ராசஸ் உடையவராக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மேயர் 2003. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் admitted to around 4,87,803 lakhs in India. 2011 do not have adequate knowledge about the health issues of sexual minorities. Harassment by the hospital staff. ஆகவே அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவ கூடத்திற்கு கூட செல்ல முடியவில்லை. அங்கு ஏளனப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் அல்லது புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இம்மாதிரி இருக்கின்ற பொழுது அவர்கள் சரியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. தமிழ்நாடு கிரியேட்டட் a provision for the transgender individuals to acquire land. இது அந்த சட்ட மாற்றங்கள் என்னென்ன ஏற்பட்டது என்பதை பற்றி பார்க்கின்றோம். பல சட்டங்கள் ஏற்பட்டு அவர்களும் ஹியூமன் பீயிங்ஸ்,
மனித இனத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சுய மரியாதை இருக்கிறது, அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ப்ரொவிஷன் ஃபார் த டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ், அவர்களுக்கு தமிழ்நாடு அரசானது ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறது. அதன்படி டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ், இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் ஆட்கள் அரசுக்கு அனுமதி கேட்டு எழுதி இடத்தை வாங்கிக் கொள்ளலாம். அதே போல பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர்ஸ், அதற்கு அலுவலக ரீதியாக சரியான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை என்றால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் புறக்கணிக்கப்படுகிறார்கள், மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அட்ரஸ் ஐடென்டிட்டி போன்றவை கொடுக்க முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆதார் கார்டுக்கே அவர்கள் இருக்கும் இடம் அட்ரஸ் பண்ண வேண்டும், அது இல்லாமல் இருந்தால் அது ஒரு குறைபாடாக நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த அட்ரஸ், ஐடென்டிட்டி, இன்கம் இவைகளை அவர்களால் காண்பிக்க முடியவில்லை, காண்பித்தாலும் அதற்கான வரவேற்பு இருப்பதாகவே தெரியவில்லை. அடுத்ததாக மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் லைக் சோசியல் சப்போர்ட், அவர்களுக்கு போதுமான அளவு சமூக உறவுகள் இல்லை. ஆகவே மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ், அதனால் அவர்கள் மிகுந்த கவலை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். 12(3) எல்ஜிபிடி த லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட், சுப்ரீம் கோர்ட் ரீடிங் டவுன் தி கலோனியல் செக்ஷன் 377 which criminalized homosexuality. சட்டங்களின் மூலமாக இதற்கு முன் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் புணர்ச்சி சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்று 377 சட்டப்பிரிவு கூறியிருந்தது. ஆனால் அது மாற்றி அமைக்கப்பட்டது. அது ஒரு குற்றமானதாக கருதப்பட வேண்டியதில்லை என்று தற்கால சட்டங்கள் கூறுகின்றன. அதே போல ஹோமோசெக்சுவாலிட்டியை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. எதிர் கொடுத்தது என்றால் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி 2018 என்ற வழக்கில் கொடுத்தது. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் இது மாதிரியாக வழங்கியது. 12(3)(1) லீகல் ரெகக்னிஷன் ஆஃப் ஜெண்டர் அண்ட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி, சட்டபூர்வமாக இவர்களுக்கு என்ன உரிமைகள் கிடைத்திருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கின்றோம். முதலாவது வருவது நாப்டேஜ் சிங் ஜோஹர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 2018 நாப்டேஜ் சிங் ஜோஹர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் த சுப்ரீம் கோர்ட் செக்ஷன் 377 த இந்தியன் பீனல் கோட் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டிக்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு கட்டமைப்பு கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இது போக இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஏற்பட்டது. அதற்கு பெயர் ICCPR. இதன் மூலமாக அவர்களுக்கு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டது. அடுத்ததாக டிக்ளரேஷன் ஆஃப் மான்ட்ரியல் டினைட் லீகல் ஸ்டேட்டஸ். மான்ட்ரியல் என்ற நாடானது அவர்களுக்கு இந்த சட்டப்பூர்வமான மதிப்பு கொடுப்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு கிடைக்கவில்லை. இதைத்தான் பிளாஸ்கரெட் லெசர் போன்றவர்கள் 2017 ஆண்டு கூறியுள்ளார்கள். அடுத்ததாக ஃப்ரீக்ஸ், இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்பவர்கள் ஃப்ரீக்ஸ் என்று படிக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய விசித்திரமான நடவடிக்கை பாவனைகளும் கலாச்சாரமும் அவருடைய உணவு பழக்க வழக்கங்களும் பழகக்கூடிய இடங்களும் வித்தியாசமானதாக இருப்பதால் அவர்கள் ஃப்ரீக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவையே நாம் அன்நேச்சுரல் செக்ஷுவல் பிராக்டிசஸ் அண்ட் நான் ஹெட்ரோ நார்மேட்டிவ் அண்ட் ரொமான்டிக் என்று கூறுகின்றோம். ஃப்ரீக்ஸ் என்பதில் இவர்கள் அன்நேச்சுரல் செக்ஷுவல் பிராக்டிசஸ், இயற்கைக்கு முரணான இந்த பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு அவர்கள் நான் ஹெட்ரோமேட்டிக் ரொமான்டிக் ரிலேஷன்ஸ், அவர்கள் சேரக்கூடாத இனத்தோடு அவர்கள் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பது இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்று பார்க்கின்றோம். டிஹியூமனைஸ்டு ஹியூமன் கோஸ் அகெயின்ஸ்ட் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிஹியூமனைஸ்டு, அவர்கள் மனித இனத்திற்கே மதிப்பு குறைவாக அவர்கள் காட்டப்படுகின்றார்கள் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இனத்தினர். ஆகவே இறுதியில் நாம் சம்மரி ஒட்டுமொத்த கூட்டு கருத்துக்கள் வருகிறோம். முதலில் ப்ரெஜுடிஸ், அவர்கள் மதிப்பு இல்லாதவர்களாக கருதப்படுகிறார்கள். டிஸ்கிரிமினேஷன், அவர்கள் வேறுபடுத்தப்படுகிறார்கள், அவர்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். டிப்ரெஷன், கவலை ஏற்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு மூட் டிசார்டர், அவர்களுக்கு மனமானது ஒரு நிலைப்பாட்டு இல்லாமல் இருக்கிறார்கள். ட்ரக், அவர்கள் அதிகமாக போதை வஸ்துகளை சாப்பிட்டும் ஆல்கஹால் போன்றவற்றை சாப்பிட்டும் அவர்கள் தங்களை ஒரு நிலைப்படுத்தி ஓரளவுக்கு இருக்க வைத்துக் கொள்கிறார்கள் போன்ற பண்புகளை நாம் இந்த படத்தில் பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம்.